Hi guys, welcome to Kena Financials. Today is 20th September. So இன்னைக்கு பேங்க் நிஃப்டில என்ன என்ட்ரி என்ன எக்ஸிட் எப்படி பண்ணோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான லாஜிக் நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு சரிங்களா. ஸோ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்விங்ஸ் ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த இடத்துல வந்து மறுபடியும் இந்த ரீசெண்ட் ஹையை வந்து நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணுச்சு. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இதோட இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு கீழே தான் போயிருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம மார்க் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து ஒரு பிரேக் டவுன் நடந்திருக்கு, ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. ஆப்வியஸா வந்து மார்க்கெட் கீழே வரணும். பட் நம்ம வந்து இமீடியட்டா செல் பண்ண மாட்டோம். ஸோ இன்ஸ்டிட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒன்ஸ் 40,700 இருக்கு பார்த்தீங்களா, இது கீழே வந்தா மட்டும்தான் நம்ம வந்து செல் பண்ண போறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 40,750 இல்ல வச்சுக்கலாம் பஃபர் வச்சு நம்ம வச்சோம்னா 40,750 கிட்ட நமக்கு வந்து வரும். ஸோ இது கீழே செல் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 41,200க்கு மேல மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்றோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து 20 செப்டம்பர் கேண்டில்ஸ் இங்க அவைலபிளா இல்லை. நான் வந்து இது ரீப்ளே கட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம், இதுதான் வந்து நான் இங்கே டேரக்டா உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு 41,200க்கு மேல ஓப்பன் ஆனா நம்ம பை போறோம் கரெக்ட்டுங்களா. அதே மாதிரி 4750 கீழே இல்ல 4800 கீழே வரும்போது நம்ம வந்து செல் பண்ண போறோம் சரிங்களா. இதுதான் வந்து நம்ம ஆக்ஷன் ஆஃப் பிளான் ஃபார் 20th செப்டம்பர் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒன்னா வந்து என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன சொல்றது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ ஆப்வியஸா வந்து நம்ம இமீடியட் என்ட்ரி போக முடியாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன கன்சர்ன் மீட் பண்ணுவோம், கண்டிஷன் செக் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து மார்க்கெட் ஒரு புல், அதுக்கப்புறம் ஒரு புஷ் வரணும். ஸோ மறுபடியும் 41,200 கிட்ட வந்தா நான் எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா சம் சார்ட் ஆஃப் கன்சால்டேஷன் நடக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் இந்த இடத்துல பண்ணுச்சு அப்படின்னா நான் அந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் பண்ணும்போது நான் வந்து ட்ரேட் எடுப்பேன் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னோட பிளான் ஆஃப் ஆக்ஷன். இமீடியட்டா ட்ரேட் நம்மளால ஜம்ப் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்றோம். ஸோ வெயிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. கன்சாலிடேட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்படின்னா 40,550 41,550 சரிங்களா. 41,550 ஸோ 41,550 நமக்கு வந்து பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரேக் கேண்டில் வச்சு நம்ம ட்ரேட் பண்றோம். ஸோ இது வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங். இந்த இடத்துல நம்ம வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங் தான் நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 41,450 அதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ பேசிக்கலி நான் வந்து இந்த இடத்துல பை போறேன். ஸோ இந்த கேண்டில் நான் பை. என்னோட டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்தா வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இந்த கேண்டில் தான் ரெஸ்பான்சிபிள். அதாவது 945 கேண்டில் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ மார்க்கெட் வந்து சப்போஸ் ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சா இந்த கேண்டில் தான் ரிவர்ஸ் ஆகும் சரிங்களா. அதனால வந்து இந்த ஏரியா ஆஃப் டார்கெட் வைக்கிறேன். இந்த ஏரியா அதாவது 40,700க்கு ஈஸியா வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 41,800 தான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் சரிங்களா. ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 105 பாயிண்ட்ஸ் சரிங்களா. கிட்டத்தட்ட 1:5 நமக்கு வருது. ஸோ 40,700ல வந்து எதுவும் ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம வெளியே வந்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து 41,800 வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்றோம் சரிங்களா கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ 4700ல வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ஈஸியா டச் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆனால நம்மளால ப்ராப்பரா வந்து 41,800 போகுமான்னு சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது மறுபடியும் மார்க்கெட் வந்து ஹால்ட் அடிச்சிருச்சு. ஹால்ட் அடிச்சு மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் பிரேக் கொடுத்துருக்கு சரிங்களா கைஸ். ஸோ இந்த ஆக்ஷன் ஆஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த 41,550ல என்ட்ரி எடுத்து 41,700ல க்ளோஸ் பண்ணேன் பாத்தீங்களா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் பண்ணேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் பண்ண ட்ரேட் ஆக்சுவலி. ஒரு அப் ட்ரெண்ட், அப்புறம் கன்சால்டேஷன்ல பிரேக் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 85 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிருக்கேன். ஓவராலா பாத்தீங்கன்னா இது வந்து 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் ஓவரால் 100 பாயிண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணல. ஸோ 80 பாயிண்ட்ஸ்ல வந்து நான் வெளியே வந்துட்டேன். என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா வந்து என்ட்ரி எடுத்த கேண்டில் 12.8 கேண்டில், அதாவது கிட்டத்தட்ட 12.10 கேண்டில். அதில் வந்து 345 ருபீஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். அந்த வந்து 430 ருபீஸ்க்கு நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் சார்ட்ல நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துருக்கோம்னு நான் காமிக்கிறேன். ஸோ 41,500 சிஇ. ஸோ இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேண்டில் தான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ என்னோட என்ட்ரி வந்து 345 அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் அதாவது 345 சரிங்களா. 345 என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் லோ. ஸோ இது இல்லை, இந்த ஸ்ட்ரக்சர் லோ. ஆக்சுவலி நம்ம இப்படி மூவ் பண்ணிக்கோம். இந்த கேண்டிலோட லோ. ஸோ கிட்டத்தட்ட வந்து 35 பாயிண்ட்ஸ் நான் ஸ்டாப் வச்சிருந்தேன். ஸ்டெட் ஸ்டாப் லாஸ் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டெட் 35 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்.
அண்ட் என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 அந்த லெவல் தான் நான் வச்சிருந்தேன். ஆக்சுவலி நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ 1:2 கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்ஸ். பட் இன்னுமே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், மார்க்கெட் இந்த கிரீன் கேண்டில் நல்லா வந்து மொமெண்டம் கொடுத்தனால நான் வந்து இன்னும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா புக் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 85 பாயிண்ட்ஸ் நான் வந்து டோட்டலாக புக் பண்ணிட்டேன். இதோட எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ மார்க்கெட்டோட ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் இன்னைக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு ஆப்ஷன்ஸ்ல. சரிங்களா கைஸ்? ஸோ இப்படிதான் வந்து நான் இன்னைக்கு என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணேன். ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25,500 ருபீஸ் ப்ராஃபிட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை கைஸ்.